தினம் ஒரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசீஸ் டைஃபாய்டு, இல்லை அதை வந்து டைஃபாய்டு ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைஃபாய்டு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம மலேரியா இதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு ஃபீவர் தான். அண்ட் இதுவும் ஒரு இன்ஃபெக்ஷன் டிஸார்டர் தான். அண்ட் இதை காஸ் பண்ணுற பாக்டீரியாவோட பேர் சால்மோனெல்லா டைஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாக்டீரியா பார்த்திங்கன்னா எது மூலிமா ஸ்ப்ரெட் ஆகுன்னு பார்த்திங்கன்னா, காலரா மாதிரியே இதுவும் வந்து புவர் சானிடேஷன் அப்படின்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, அப்புறம் உணவு, சாப்பிடக்கூடிய உணவு, இது வந்து கண்டாமினேட்டடாக இருந்தால் தான் இந்த டைஃபாய்டுங்கிறது வந்து ஏற்படும். ஸோ சானிடேஷன் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணாலே இந்த நோய் வராமல் தடுத்துட முடியும். ஸோ இன்கேஸ் இது ஏற்பட்டுச்சு அப்படின்னா சிம்டம்ஸ் வந்து வரதுக்கு 6லேருந்து 30 நாட்கள் வரைக்கும் ஆகும். அதாவது யூஸ்வலாக 6 to 30 டேஸ்க்கு அப்புறம் சிம்டம்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது சம்டைம்ஸ் வந்து சிம்டமேட்டிக்காக கூட இருக்கலாம். ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வந்து ஒரு ஹை ஃபீவர் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஃபீவர் இல்லாமல் கூட இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹை ஃபீவர், அப்புறம் இன்னொரு முக்கியமான சிம்டம் வந்து சிவியர் அப்டாமினல் பெயின். ஸோ நம்மளோட அப்டாமின் ரீஜியனில் வந்து சிவியரான ஒரு பெயினை வந்து பார்க்க முடியும். இது வந்து ஒரு ப்ரைமரி சிம்டமாக பார்க்கப்படுது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் கான்ஸ்டிபேஷன் இருக்கும். பட் சம் பீப்புளில் வந்து டயரியா கூட ரேர் அக்கேஷனில் வந்து ஏற்படலாம். அப்புறம் ஹெட்டேக் இருக்கும். இதை தவிர வந்து வாமிட்டிங், ஸ்கின் ரஷ் வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் டைஃபாய்டு. இந்த டைஃபாய்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ராப்பர் கிளென்லினஸை வந்து மெயின்டைன் பண்ணாலே ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிட முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தா காலரா, டைஃபாய்டு இது எல்லாமே புவர் சானிடேஷனால தான் ஏற்படுது. ஸோ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, உணவு இதை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டாலே இந்த நோய்கள்லாம் வந்து வராமல் தவிர்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து டைஃபாய்டு. இதே மாதிரி இன்னொரு டிசீஸோட டுமாரோ மீட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.